கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ப்பு, பாஜகவில் இணையும் டி.கே. செல்வகுமார். சம்பவம் செய்த அமித்ஷா. கடந்த கர்நாடகா சட்டசபை தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. இதில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யார் முதல்வர் பதவியேற்பது என்பதில் சித்தராமையாவுக்கும் டி.கே. செல்வகுமாருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவி வந்தது. இந்த நிலையில் இருவருமே முதல்வர் பதவிக்கு கடுமையாக காய்களை நகர்த்தி வந்த நிலையில் இருவருக்கும் இடையில் காங்கிரஸ் தலைமை நடத்திய பேச்சுவார்த்தையில் முதல் 2.5 வருடம் சித்தராமையா கர்நாடகா முதல்வராகவும் அடுத்த 2.5 வருடம் டி.கே. செல்வகுமார் முதல்வராகவும் இருக்கட்டும் என்று பேசி முடிக்கப்பட்டு சித்தராமையா கர்நாடகா மாநிலத்தின் முதல்வராகவும் டி.கே. செல்வகுமார் துணை முதல்வராகவும் பதவியேற்றனர். மேலும் டி.கே. செல்வகுமார் ஆதரவாளர்களுக்கு பலரும் அமைச்சரவையில் இடம்பெற்றனர். இந்த நிலையில் 2.5 வருடம் சித்தராமையா முதல்வர் பதவி அனுபவித்த பின்பு ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி முதல்வர் பதவியை டி.கே. செல்வகுமாருக்கு விட்டுக் கொடுக்காமல் இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் சித்தராமையா. இதனால் கர்நாடகாவில் டி.கே. செல்வகுமார் சித்தராமையா இடையில் மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைமை டி.கே. செல்வகுமாருக்கு சொன்னது போன்று அடுத்த 2.5 வருடம் முதல்வர் பதவியை வழங்காமல் சித்தராமையாவுக்கு ஆதரவாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடும் கோபத்திற்கு உள்ளான டி.கே. செல்வகுமார் சமீபத்தில் ஈஷா யோகா மையத்தில் நடந்த சிவராத்திரி விழாவிற்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்து பேசி அமித்ஷாவிடம் பாஜகவில் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் டி.கே. செல்வகுமார். அதே நேரத்தில் அமித்ஷாவும் பாஜகவில் இணைந்தால் பாஜக ஆதரவோடு கர்நாடக மாநிலத்தின் முதல்வராக அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது டி.கே. செல்வகுமார் முதல்வராகவும் பாஜகவில் ஒருவர் துணை முதல்வராகவும் இந்த ஆட்சி காலத்தை தொடர்ந்து பின்பு அடுத்த தேர்தலில் டி.கே. செல்வகுமார் முதல்வரா அல்லது பாஜகவில் யாரோ ஒருவர் முதல்வரா என்பதை அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அதற்கு டி.கே. செல்வகுமார் சரி என்று தெரிவித்தவர் மார்ச் மாதம் இறுதி வரை டைம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மார்ச் மாத இறுதிக்குள் காங்கிரஸ் தலைமை இதற்கு முடிவு கட்டவில்லை என்றால் தான் பிஜேபியில் இணைந்து விடுகிறேன் என்று அமித்ஷாவுக்கு உறுதி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமித்ஷாவும் டி.கே. செல்வகுமாரும் சந்திப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஈஷா ஜக்கி வாசுதேவ் தான் என்று கூறப்படுகின்றது. காரணம் டி.கே. செல்வகுமார் முதலில் தன்னுடைய அதிருப்தியை ஜக்கி வாசுதேவிடம் தெரிவித்திருக்கிறார். அதற்கு ஜக்கி வாசுதேவ், உங்களுக்கு அமித்ஷா நிச்சயம் தேவையானதை செய்து கொடுப்பார். நீங்கள் பிஜேபியில் வந்து இணைந்து விடுங்கள். நான் அமித்ஷாவுடன் பேசுகிறேன். உங்கள் இருவரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறேன் என்று ஜக்கி வாசுதேவ் தான் அமித்ஷாவும் டி.கே. செல்வகுமாரும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் மார்ச் இறுதிக்குள் சித்தராமையா தன்னுடைய முதல்வர் பதவியை டி.கே. செல்வகுமார் விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து பாஜக ஆதரவோடு டி.கே. செல்வகுமார் முதல்வராவார் என்கிறது கர்நாடக அரசியல் வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்